போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறப்பாங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வீடியோவாகவோ அல்லது ஆடியோ பதிவிலே வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக பதில் சொன்ன அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நோட்டா என்பதற்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது நன் ஆஃப் தி அபோ, மேலே குறிப்பிட்ட எவருக்கும் எனது வாக்கு அளிக்கப்பட மாட்டாது என்பதுதான் சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நோட்டாவை பற்றின கூடுதல் தகவல் பார்க்க போகிறோம். இதை பற்றின கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த கொஷினுக்கு அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன். அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. அமெரிக்கா நாட்டில் இந்த நோட்டா 1976ஆம் ஆண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகம் செஞ்சாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் நோட்டாவை பயன்படுத்தின நாட்டில் இந்தியா எத்தனாவது நாடுன்னு பார்த்திங்கன்னா 14வது நாடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டா 2013ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் மற்றும் 4 மாநிலங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? இதுதான் இதனுடைய தகவல். மேலும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இதற்கான டேட்டா கிடைக்கும். ஸ்கூல் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸாமில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக படிங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய படிப்பை எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக யாரெல்லாம் படிக்கிறீர்களோ அவர்களால் தான் நீங்கள் உயர முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழிலிருந்து சில வினா விடைகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மலை என்னும் பொருள் தரும் சொல் எது? விடை பொறுப்பு, வேர்ப்பு, அசலம், சிலம்பு, கிரி. இதெல்லாம் மலையை குறிக்கக்கூடிய சொல். சரியா? கவனமாக பார்த்துக்குங்க. மலை என்னும் பொருள் தரும் சொல் எது? விடை பொறுப்பு, வேர்ப்பு, அசலம். அடுத்து கொஷின் நம்பர் 2வது கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு பொருள் தரும் இரு சொல் எது? கோ. விடை பார்த்திங்கன்னா வேந்தன், அரசன். ஒரு பொருள் தரும் இரு சொல் எது? கோ. விடை பார்த்திங்கன்னா வேந்தன், அரசன். அடுத்து கொஷின் நம்பர் 3. மாலை என்ற சொல்லின் இரு பொருள் தருக. விடை பார்த்திங்கன்னா மலர் மாலை, அந்தி பொழுது. மாலை என்ற சொல்லின் இரு பொருள் தரும் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா மலர் மாலை, அந்தி பொழுது. அடுத்து கொஷின் நம்பர் 4. வங்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை கப்பல். வங்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்திங்கன்னா கப்பல். அடுத்து கொஷின் நம்பர் 5. கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை பார்த்திங்கன்னா மணிவகை, அதாவது தானியங்களின் பெயர்களை உணர்த்துது. சரியா? நல்லா பாருங்கள். கூவம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை மணிவகை, அதாவது தானியங்களின் பெயர்களை உணர்த்துது. சரியா? ஓகே, அடுத்த கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 6. வயல் என்ற சொல்லின் இரு பொருள் தரும் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா பலனம், செய். வயல் என்ற சொல்லின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எவை? விடை பார்த்திங்கன்னா பலனம், செய். அடுத்து கொஷின் நம்பர் 7. ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. வடு, முசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை தாவரங்களின் பிஞ்சு வகை. நல்லா பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. வடு, முசு, குறும்பை, கச்சல்
ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை தாவரங்களின் பிஞ்சு வகை. அடுத்து கொஷின் நம்பர் 8. அழகு என்ற சொல்லை குறிக்கும் பிற வகை சொற்கள் எவை? விடை கவின், வனப்பு. அழகு என்ற சொல்லை குறிக்கும் பிற வகை சொற்களை கண்டறிக. விடை கவின், வனப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 9. அணி என்னும் சொல் தரும் பல பொருளை தருக. விடை அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. அணி என்னும் சொல் தரும் பல பொருளை தருக. விடை அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். அடுத்து கொஷின் நம்பர் 10வது கொஷின் பார்க்க போகிறோம். தொண்டர் சீர் பரவுவர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா சேக்கிழார். இந்த கொஷினும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 11. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை இளம் பயிர் வகை. நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை இளம் பயிர் வகை. அடுத்து கொஷின் நம்பர் 12. சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? விடை பார்த்திங்கன்னா அருண்மொழித்தேவர். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? விடை அருண்மொழித்தேவர். அடுத்து கொஷின் நம்பர் 11. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள். விடை பார்த்திங்கன்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. நல்லா பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள். விடை பார்த்திங்கன்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. இந்த திங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்குது. கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 14. ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம். தகுந்த சொல்லால் கோடிட்ட இடத்தை நிரப்புக. விடை பார்த்திங்கன்னா வரி. ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம். தகுந்த சொல்லால் கோடிட்ட இடத்தை நிரப்புக. விடை பார்த்திங்கன்னா வரி வடிவம். அடுத்து கொஷின் நம்பர் 15. ஆதவன் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்திங்கன்னா சூரியன். ஆதவன் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை சூரியன். சரியா? இதுக்கு பரிதி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. சரியா? கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16. அவிந்தன, நெகிழ்ந்தன, வீழ்ந்தன ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை மலர்ந்தன. அவிந்தன, நெகிழ்ந்தன, வீழ்ந்தன ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை பார்த்திங்கன்னா மலர்ந்தன. அடுத்து கொஷின் நம்பர் 17. ஆழி, முன்னீர் ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் எது? விடை பார்த்திங்கன்னா கடல். நல்லா பார்த்துக்குங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஆழி, முன்னீர் ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகிறது? விடை பார்த்திங்கன்னா கடல். ஏற்கனவே ஒரு கொஷின் ப்ரீவியஸ் முன்னாடி கேட்ட கொஷினில் ஒன்று கேட்டிருந்தோம். வங்கம்னாலும் எனது இந்த கடலை குறிக்கக்கூடியதான். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்த கடலுக்கு நிறைய பேர் இருக்குது. அதை கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கூட கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டிருக்காங்க. அதனால் கவனமாக பார்த்துட்டு ஒவ்வொரு கொஷினாக ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பழகிக்கங்க. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 18. ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. உலகம். விடை பார்த்திங்கன்னா தரணி, பார். ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. உலகம். விடை பார்த்திங்கன்னா தரணி, பார். அடுத்து கொஷின் நம்பர் 19. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா அஞ்சலையம்மாள். இந்த கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா அஞ்சலையம்மாள். அடுத்து கொஷின் நம்பர் 20வது கொஷின்.
உளுவை என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா புலி. இதுவும் கேட்டிருக்காங்க. உளுவை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா புலி. அடுத்து கொஷின் நம்பர் 21. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? விடை பார்த்தீங்கன்னா புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? விடை பார்த்தீங்கன்னா புலி. அடுத்து கொஷின் நம்பர் 22. வேலன் நேற்று படித்தான், இது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். நல்லா பாருங்கள். வேலன் நேற்று படித்தான், இது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன், கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 23. மாணவர்கள் நன்றாக படித்தன, இது எவ்வகை வாக்கியம்? விடை தன்வினை வாக்கியம். மாணவர்கள் நன்றாக படித்தன, இது எவ்வகை வாக்கியம்? விடை தன்வினை வாக்கியம். ஃபைனல் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 24. தகைசால் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா பண்பில் சிறந்த. தகைசால் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா பண்பில் சிறந்த. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபைனலாக உங்களுக்கான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மறக்காமல் தெரிஞ்சால் முயற்சி பண்ணி அதற்கான பதிலை சொல்லுங்கள். காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது அப்படின்ற கேள்விக்கு மறக்காமல் இந்த கொஷினுக்கான விடையை சொல்லுங்கள். அடுத்த போடக்கூடிய ஆடியோவில் அல்லது வீடியோவில் இதற்கான விடை அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.